மம்மி சொல்கிறா செல்லம். வாட் ஆர் டூயிங்? உடலுக்கு சத்தான ஒரு சூப்பரான கருப்பு கவுனி கஞ்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்க கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கேன். ஓகே. ஸ்டார்டிங்லேயே இந்த பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அப்படியே வதக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், எண்ணெய் தேவையில்லை, நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் அடுத்தது வந்து நம்ம இந்த பீன்ஸு, கேரட்டை போட்டுக்கலாம். ஓகே. பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, சரியா? இந்த ஸ்மெல்லுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு. ஆமாம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கருப்பு கவுனி மாவு. இந்த அரிசியை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கழுவி காய வச்சுட்டு வறுத்து அரைச்சி சலிச்சு உங்களுக்கு வந்து மாவாக கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் புட்டும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கஞ்சியும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சென்னை குன்றத்தூர் நம்மளோட இயற்கை சந்தையில் கிடைக்கும். இப்போது இதையும் போட்டுக்கலாம்டா. ஓகே. இதையும் போட்டு ஒரு கலர் கிளறிட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஓகே. இந்த அரிசிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வைக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த மாவுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால உப்பு திட்டமாக சேர்த்துப்போம். தேவைப்பட்டதுன்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான், மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டோம். ஓகே. வாசனை எப்படி இருக்கு? அம்மா, இந்த அது பேர் நோம்பு கஞ்சி. அந்த டேஸ்ட்ல இருக்கும். வேணான்றவங்க கூட சூப்பரா குடிப்பாங்க. அன்னைக்கு நானே குடிச்சேனே காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு. பயங்கர டேஸ்டியான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி. இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்து. நம்மளோட கருப்பு கவுனி அரிசி ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கேஸ், பாய்.